புரூக் பில்ஸ் வணிக வளாகத்தில் இன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக இருதயம் ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சைகள் குறித்த மாபெரும் விழிப்புணர்வு கண்காட்சியை இன்று துவங்கியது. வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினருக்கு இருதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இன்று கோவை புரூக் பில்ஸ் வணிக வளாகத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு கண்காட்சியின் துவக்க விழா இன்று துவங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கண்காட்சியில் இடம் பிடித்துள்ள அரங்குகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் செவிலியர்கள் மருத்துவர்களிடம் இருதய நோய் ஏற்படாமல் தடுப்பது குறித்தும் இதய நோய் ஏற்பட்டால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கூறியதாவது, இங்கு இருதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடு குறித்த மாதிரிகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மாதிரி செயல் விளக்கம் அளிக்கப்படுகின்றது. மேலும் இதயத்தில் ஸ்டண்ட் எவ்வாறு பொருத்தப்படும், இதயத்தில் உள்ள அடைப்புகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது என மருத்துவர்கள் விளக்கம் தருவதாக கூறினார். மேலும் குழந்தைகளுக்கான இருதய அறுவை சிகிச்சைகள் மற்றும் இத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய கருவிகள் குறித்து எடுத்துரைக்கப்படுகின்றது என்றார். இந்த நிகழ்ச்சியில் SNR & சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார், மருத்துவ இயக்குனர் ராஜ்கோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேர்ல்டு ஹார்ட் டே முன்னிட்டு நம்ம இருதயத்தோட நம்ம வெல்னஸ் எப்படி காப்பாற்றணும், அதில் என்னென்ன மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை பெறணுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த மாலில், நம்ம புர்க்ஃபீல்ட் மாலில் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சார்பாக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற ஒரு மாலில் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி விட்டால் பல்வேறு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம ஹார்ட் ஹெல்த்னு பார்த்தோம்னா முதல்ல ப்ரிவென்ஷன், நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு தொடர்ந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாலே நம்ம நிறைய டிசீசஸ் தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங், நம்ம கவர்மெண்ட் சைட்லையும் நம்ம MTM மூலமாக மக்கள் தேடி மருத்துவம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக அவங்களோட ரெகுலர் ஹெல்த் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா மக்களும் ரெகுலராக அவங்களோட BP, சுகர் ஒரு 40க்கு மேற்பட்டு இருக்கிறவங்க ரெகுலராக ஃபுல் பாடி செக்அப் வாங்கிட்டு ஏதாவது ப்ரிவென்டிவ்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தையான சிகிச்சை அவங்க எடுக்கணும். நம்ம இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லேயே நம்ம CMCHIS, நம்ம CM இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக பல்வேறு சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் பல்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ், எம்பேனல் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இதுக்கான சிகிச்சை இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சரியான டைமில் அவங்க ஹாஸ்பிட்டல் சேரணும். ஏதாவது சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன சிம்டம்னே தெரியாது. அது டைமுக்கு அவங்க வரலைன்னா அந்த பிளட் சப்ளை நம்ம பிரெயினுக்கு போகாது இருக்கும்போது அது சீரியஸான இம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு இருக்கும். அதனால சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேரணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் எய்ட். இங்கே ஒரு CPR எப்படி கொடுக்கணுங்கான டிஸ்பிளே வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு மனிதர் இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுறாருன்னா உடனே என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். CPR யார் வேணா கத்துக்கலாம், மெடிக்கல் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு தேவையில்லை. அதனால இந்த விழிப்புணர்வு மூலமாக பொதுமக்களும் இந்த CPR கொடுக்குற ஒரு முறை கத்துக்கிட்டாங்கன்னா நம்ம யாராவது ஹெல்ப் நீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் சார்பாகவும் நம்ம இருதயம் காப்போங்கிற திட்டத்துக்கு கீழே லோடிங் டோசஸ்ங்கிற மாத்திரைகள் எல்லா PHCஸ்லயும் அவைலபிளா இருக்கு. யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோடிங் டோசஸ் டேப்லெட் அவங்க எடுத்துட்டா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த சிகிச்சை எடுக்கிறதுக்கான ஒரு விண்டோ அவங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி பல்வேறு வகையில் எல்லாரும் இணைந்து, நம்ம கோயம்புத்தூர்ல நல்ல மெடிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. பல்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக மற்ற மாவட்டங்கள்ல இங்கே வருவாங்க. ஸோ இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்ல சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு ஹெல்தி ஹார்ட் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆஸ் அ சொசைட்டி நம்ம எடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.